ஃபேமஸான ஒரு கோயில். அங்கே என்ன அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. அம்மா வணக்கம். வணக்கம் ஐயா, எத்தனை வருஷம் வாரீங்க? 11 வருஷம் வாரீங்க. போலீஸார் ஆர்மி குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த மலைக்குள்ளேயும் சனங்களை பாருங்க, சனம் வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க கோயிலுக்கு. எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? மட்டக்களப்பு. யாழ்ப்பாணம் இருந்து வந்தீங்களா? பாதுகாப்பு தேவைகளுக்காக போலீஸாருடைய மொபைல் சிசிடிவியும் வந்து இங்கே கொண்டு வரப்பட்டிருக்குது. என்ன நாளைக்கு எல்லாருக்கும் ஏழை பணக்காரன் என்ற இல்லாமல் சரியா நடக்கும். எல்லாமே பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுறதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்டிஎஃப் அதே மாதிரி போலீஸ் ஆர்மி எல்லாருமே வந்து கொண்டிருக்கிறாங்க. 24 மணி நேரம் தொடர்ச்சியாக இந்த தீர்த்த காவடி எடுக்கின்ற நிகழ்வுகளிலே கலந்து கொள்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அரவிந்த். இலங்கையில மன்னார்ல இருந்து. நாளைக்கு மகா சிவராத்திரி. மன்னார்ல கூடிய ஒரு பிரபலமான கோயிலாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஒரு கோவில் தான் திருக்கேதீஸ்வரம் கோவில். ஸோ இந்த கோயிலில் நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள்னு சொல்லி ஒவ்வொரு வருடம் குவிகிறது வந்து நாங்கள் பார்த்துக்கூடிய விஷயம். ஸோ இன்றைக்கு திருக்கேதீஸ்வரம் கோயிலில் என்னென்ன ஆயத்தங்கள் நடந்திருக்குது, இதை பற்றின சில விஷயங்களையும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கோயில் நிர்வாகத்துடன் கேட்டு தெரிஞ்சு சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த கோயிலில் போலீஸார் ஆர்மி அப்படின்னு சொல்லி பலரும் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறாங்க மக்களுடைய பாதுகாப்பு தேவைகளுக்காக. இன்னும் பார்த்தீங்கன்னா கடைகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து நாளைக்கு சிவராத்திரியை முன்னிட்டு இங்கே நடக்கும். ஸோ இன்றைக்கு என்னென்ன ஆயத்தங்கள்லாம் மன்னார் திருக்கேதீஸ்வரம் கோயிலில் வந்து சிவராத்திரியை முன்னிட்டு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ வாங்க நேரடியாக கோயிலுக்கு போகலாம். கோயில் பகுதி எப்படி இருக்குது, எல்லா விஷயங்களையும் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். நாளைக்கு மறக்காம மன்னார்ல இருக்கக்கூடிய திருக்கேதீஸ்வரத்தில் சிவராத்திரியை பார்க்கறதுக்கு வந்துருங்க. பல லட்சம் மக்களோட நீங்களும் சிவபெருமானுடைய ஆசையை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்களோட சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் மன்னார் திருக்கேதீஸ்வரம் எப்படி இருக்கு அப்படின்றத முழுமையாக பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருக்கேதீஸ்வரம் கோயிலுக்குள்ளே போகிறதுக்குரிய அந்த என்ட்ரன்ஸ், அதாவது வந்து யாழ்ப்பாணம் மன்னாருக்கு போகக்கூடிய பாதை. இந்த பாதையில் நாங்கள் நிற்கிறோம். ஸோ இதுதான் வந்து திருக்கேதீஸ்வரம் கோயிலுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகிற இடம். மன்னார் யாழ்ப்பாணம் பாதையில் வந்தீங்கன்னு சொன்னால் ஸோ உங்களுக்கு பாருங்கள், முன்னுக்கே போர்டெலாம் வச்சுருவாங்க. திருக்கேதீஸ்வரம்னு போட்டு அதில் போர்டெல்லாம் வச்சு வடிவாக இருக்குது பாருங்கள். ஸோ அதே மாதிரி இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஆயத்தங்களுமே இங்கே வந்து நடந்து கொண்டு இருக்குது. அதுக்குரிய ஏற்பாடுகள் செஞ்சுட்டாங்க. நான் நேரடியாக இங்கேருந்து நாங்கள் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கோயில் ரோடுக்குள்ளே போய் கோயிலை போய் பார்ப்போம், எப்படி இருக்குது அப்படின்றத நாங்கள் போய் பார்ப்போம். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா உங்களுடைய பேர் என்ன? நீங்கள்? எனது பேர் தயானந்தராஜா, தயானந்தராஜா. நான் ஒரு இணைப்பொருளாளராக இருக்கேன். மகா சிவராத்திரி நடக்க போகுது, அதை பற்றின சில விஷயங்கள் எங்களுக்கு சொல்லிருங்க. என்ன மாதிரியான ஆயத்தங்களுக்காக பண்ணியிருக்கிறீங்க, அதே மாதிரி எத்தனை லட்சம் மக்கள் இந்த முறை வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் சொல்லிடுங்க. இந்த யூடியூப் சேனலுக்கு இந்த விவரங்களை நாங்கள் ஆலயத்தின் முன்றலிலே இருந்து வழங்குவதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இதனூடாக பக்த அடியார்களுக்கு சரியான செய்திகள் போச்சேரும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அந்த வகையிலே உலக பிரசித்தி பெற்ற பாடல் பெற்ற திருத்தலமான திருக்கேதீஸ்வர ஆலயத்தில் நாளை சிவராத்திரி பெருவிழா ஆரம்பமாகிறது. அதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே பக்த அடியார்களுக்கான போக்குவரத்து வசதிகள், அவர்கள் தங்குவதற்கான தங்குமிட வசதிகள், உணவு வசதிகள், மலசல கூட வசதிகள், மின்சாரம், நீர் வசதி போன்ற அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக ஆலய திருப்பணி சபையினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு வசதியும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, வளமை போல இலங்கையின் பல பாகங்களில் இருந்தும், ஏன் உலகத்தின் பல பாகங்களில் இருந்தும் வருகின்ற அடியவர்கள் நாளை பெருமளவிலே இந்த ஆலயத்திலே ஒன்று கூடுவார்கள். சாதாரணமாக ஒரு 5 லட்சம் மக்களை நாளை இந்த பெருவிழாவிலே எங்களால் எதிர்பார்க்க கூடியதாக இருக்கிறது. அவர்களை இங்கே ஏற்று அவர்களுக்கு தேவையான அனைத்து சேவைகளையும் வழங்குவதற்கு ஆலயம் தயாராக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அதே போலயா இப்ப என்ன சொன்னா சிறப்பான பூஜைகள் இருக்கு, அந்த பூஜை நேரம் இருக்கு தானே, அந்த பூஜை நேரத்தையும் சொல்லுங்க. 4 ஜாம பூசைகள் இடம்பெறும். முதலாவது சாம பூசை 6 மணிக்கும் 6 மணிக்கு ஆரம்பமாகும். 2வது சாம பூசை 9 மணிக்கு ஆரம்பமாகும். 3வது சாம பூசை மிக விசேடமானது லிங்கோத்பவ பூசை, அது 12-15 மணிக்கு ஆரம்பமாகும். 4ஆம் சாம பூசை 2 மணிக்கு ஆரம்பமாகி அனைத்து நிகழ்வுகளும் நிறைவுறும். 4 மணி அளவில் நிறைவு பெற்று விடிய, அதாவது எம்பெருமான் எழுந்தருளி பாலாவி தீர்த்தத்திற்கு செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. ஸோ நாங்கள் கோயிலுக்குள்ள என்டர் ஆகிற இந்த பகுதியிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து என்ன சொல்கிறது, அந்த அஃபிஷியலான ஆட்கள் எல்லாருமே இந்த பகுதி தான் இருப்பாங்க. இதில் வந்து ஜிஎஸ் ஆஃபீஸும் இருக்குது, இந்த இடத்துல வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி முக்கியமான அட்மின் ஆஃபீஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும்.
இதை தாண்டி இப்படி நாங்கள் கோயிலுக்குள்ளே போகிற டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸாரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி ஒரு சின்ன போலீஸ் பூத் இருக்குது. அதே மாதிரி STF போலீஸ் ஆர்மி எல்லாருடைய சர்வீஸும் உங்களுக்கு தேவைப்படும்னு சொன்னால் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிற இந்த ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா திருக்கேஸ்வரத்துக்குரிய போலீஸ் போஸ்ட் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஏதாவது விஷயங்கள் இருக்குன்னா நீங்கள் வந்து சொல்லிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த பாதுகாப்பு தேவைகளுக்காக போலீஸாருடைய மொபைல் CCTVயும் வந்து இங்கே கொண்டு வரப்பட்டிருக்குது. என்ன நாளைக்கு நிறைய மக்கள் இந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்து தேவையில்லாத அசம்பாவிதங்கள் மக்களுக்கு நடக்கும் அப்படின்றத நோக்கி முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுடைய பாதுகாப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல போலீஸார் எல்லாமே கொண்டிருக்காங்க. ஸோ இதையும் தாண்டி வந்து இப்போயே வந்து பல மக்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்காங்க. பாருங்க ஒவ்வொரு பந்தல் இதுல எல்லாம் பந்தல் போட்டிருக்காங்க தானே. இந்த பந்தலுக்குள்ள எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய கூட்டம் வந்து இப்போ வந்து அதிகரித்து கொண்டு இருக்குது. பட் இது வந்து ஒரு சாதாரண கூட்டம் தான். இப்போ இந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இவ்வளோதான மக்கள் யோசிக்க தேவையில்லை. பட் நாளைய தினம் இல்லாட்டி நாளை காலமைக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து இப்படி நீங்கள் வந்து சாதாரணமாக இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பந்தலுக்குள்ளேயும் இப்போ ஒரு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நாளைக்கு காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் உண்மையிலேயே வந்து முழுமையாக இருக்கும். இந்த இடம் எல்லாமே முழுமையாக இருக்கும். அதுவும் நாளைக்கு இரவு நேரத்தில் நாங்கள் இலகுவாக நடக்கக்கூட முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் கூட்டம் வந்து கட்டாயமாக இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம். நாங்கள் ஒவ்வொரு முறையும் சிவராத்திரியை வந்து எப்படி நீங்கள் எடுத்துருவோங்கன்னு சொன்னால் மண்ணால் நாங்கள் வந்து அந்த விஷயத்தை கவர் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ கோயிலில் முன்பகுதி கிட்ட போய் கொண்டிருக்கோம். இங்கே கூடிய மக்களோட காட்சி பார்ப்போம். அம்மா வணக்கம், எங்கேருந்து வந்திருக்கீங்க? விலங்கையில் யாழ்ப்பாணம் இருந்து வந்தீங்களா? சரி, கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது என்ன சொல்றது, பார்க்குறதுக்கே ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதுவும் மன்னாரில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் என்று சொன்னால் அது எப்போவுமே வந்து திருக்கேதீஸ்வரம் கோயில்னு சொல்லலாம். இந்த இவ்வளவு ஃப்ரீயாக இருக்காது. என்ன சொல்கிறது, ஃபுல் பிஸியாக தான் மக்கள் கூட்டத்தோடு நிரம்பி வழியும். அதே மாதிரி இங்கே பாருங்க, இந்த பக்கங்களில் பாருங்க ஆயுத வேல் நடந்து கொண்டிருக்கும். ஸோ இதிலெல்லாம் வந்து நாங்கள் போன முறை எண்ணெய் தேங்காய் இதெல்லாம் வந்து இந்த பகுதிகளில் தான் வந்து வாங்கினது. ஸோ அதெல்லாம் இந்த இடங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் கோயிலை சார்ந்தவர்கள்லாம் இருப்பாங்க. நாளைக்கு மக்கள் கூட்டம் எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை முழுக்க எல்லா பகுதிகளிலையும் இருந்து மக்கள் வார இடம் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலினுடைய கோயில் இருக்க அமையப்பெற்ற இடத்துக்கு முன்னுக்கே பார்த்தீங்கன்னா அர்ச்சனை தட்டுகள் நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் இந்த பகுதியில் வந்து அதுக்குரிய ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. பாருங்க இங்கே வர தேங்காயில இருந்து எல்லா விஷயங்களும் வந்து அதுக்குரிய விஷயங்கள்லாம் இந்த இடத்துல நீங்கள் அர்ச்சனை தட்டுகள் நீங்கள் வாங்கலாம். பழம் வெத்திலை உங்களுக்கு தேவைப்படுற சகல விஷயங்களையும் எல்லாத்தையும் வந்து இந்த பக்கம் வந்து நீங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க தேங்காய் எல்லாம் வந்து இருக்குது, வெத்திலை இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் வாழை குலைகள் எல்லாம் இங்கே உணர்ந்தாங்க. இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து தயாராக வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் வந்து நாளைக்கு இதில் வந்து அர்ச்சனை தட்டில் வச்சு கொடுக்குறதுக்காக தான் இதில் வச்சுக்கப்பட்டிருக்குது. மற்றது வேற என்ன சிறப்பு, எல்லாத்தையும் தாண்டி நாளைக்கு இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசிக்கிறதுக்கு தான் வந்து எல்லாரும் வருவாங்க அப்படின்றதான் சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஐயா வணக்கம், எங்கேருந்து வந்திருக்குறீங்க? மட்டக்களப்பு. நேரத்துக்கு வந்துட்டீங்கன்னு. மட்டக்களப்பாக தான் முதல் வாரம். போன வருஷம் கேட்டால் மட்டக்களப்பு தான். மட்டக்களப்பு எங்க ஐயா நீங்கள்? கரடியனாறு. நீங்கள் வந்தாரமுல. எல்லாரும் மட்டக்களப்பாக தான் இருக்குது. எல்லாம் மட்டக்களப்பா வேற வேற இடத்தாக்களும் வந்திருக்கு. சரி சரி, என்ன சிறப்பு இங்கே கோயில் சிறப்பு? ஒவ்வொரு வருஷம் வாரீங்களா? என்ன மாதிரி? என்னன்னா இந்த பாலாவி லிங்கத்துக்கு பாலாவி ஊத்துறீங்களா, அது எங்களுக்கு ஒரு விசேஷமா. அது இங்க மட்டும் தான் செய்யறது என்ன? அப்படியா? அது அதற்காக அது ஒரு கட்டாயம் செய்யணும். எங்களுக்கு ஆத்ம திருப்தி ஒன்று இருக்கு. இங்க வந்து செஞ்சாத ஒரு சந்தோஷம் மாதிரி அதுக்காக தான் கட்டாயமா வாரேன். சரி ஓகே. பூசை பார்க்கலாம். ஓகே. அந்த சில அந்த எல்லாருக்கு ஏழை பணக்காரன் என்ற இல்லாமல் சரிவர சரியா நடக்கும். எல்லாம் நடக்கும். அதுக்காக உண்டு. சந்தோஷம். எத்தனை வருஷம் வாரீங்க இங்க நீங்க? நான் கிட்டத்தட்ட நான் இப்பதான் கொஞ்சம் நிலையாகினத்துக்கு பிறகுதான் பாருங்க. நான் இப்ப 5-6 வருஷமா தொடர்ந்து வந்து கொண்டிருக்கீங்க. சரி ஓகே ஓகே, சந்தோஷம். விளையாண்டால் அன்னையில கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தாலும் வரையலாது. ஓகே. இப்ப அது என்ன, இப்ப தொழில் எவ்வளவுதான் வருமானம் இருந்தாலும் அந்த காலம் வரும்போது வழியாகும். சரி சந்தோஷம் ஐயா. ஓகே. அம்மா வணக்கம். வணக்கம், எங்க இருந்து வந்திருக்கிறீர்கள்? எங்கம்மா? மட்டக்களப்பு தான். நீங்களும் நீங்க எல்லாம் ஒரே இடமா? ஆரையம்பதி. ஆரையம்பதி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஊர் கேள்விப்பட்டிருக்கேன். எத்தனை வருஷம் வாரீங்க கோயிலுக்கு இங்க? இந்த வருஷம் வந்திருக்கிறீங்க. சரி, என்ன சிறப்பு இங்க திருக்கேஸ்வரம்? என்ன சிறப்பு உங்களுக்கு தெரிஞ்சு உங்களோட வயசுக்கு? வந்திருக்கிறீங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து வந்திருக்கீங்களா? சரி
சரி அம்மா, ஓகே, சந்தோஷம். எங்க இருந்து வந்திருக்கீங்க எல்லாரும்? மடக்களப்பு எந்த இடம் நீங்கள்? ஊரணி. எத்தனை வருஷம் வாரியலிங்க இல்லாட்டி இதான் முதல் முறையா? 4 வருஷம் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறீங்க. என்ன சிறப்பு இங்க திருக்கேதீஸ்வரம், என்ன சிறப்பு நினைக்கிறீங்க? ஓகே. திருப்தி, சந்தோஷமா இருக்கு. ஐயா எத்தனை வருஷமா வாரீங்க? 11 வருஷம் வாரீங்க. நீங்கள் ஐயா? நீங்கள் அதே மாதிரி தான். ரைட், ஓகே. ஆனால் இப்ப இந்த சிவராத்திரி அன்றைக்கு இந்த இப்படி பாலாய் தீர்த்தம் எடுத்து செய்யறது இலங்கையில் இங்க மட்டும்தான், என்ன இங்க மட்டும்தான். அதனாலதான் எல்லா இடம் இருந்து இங்க ஆக்கள் வராங்க. இல்லை, மட்டக்களப்பாக்கள் தான் நேரத்துக்கு வர்றது. போன வருஷமும் நான் வீடியோ எடுத்தேன்னா அப்பயும் கூட நான் காய்ச்ச ஆக்கள் இந்த முதலாவது நாள் வந்த ஆக்கள் வந்து மட்டக்களப்பாக்கள், 2வது நாள் இனி எல்லா ஊர்ல இருந்தும் சனங்கள் வாரவங்க. சரி, சந்தோஷம் காய்ச்சது உங்களுடைய. எங்க இருந்து வந்திருப்பீர்கள்? மட்டக்களப்பு. அப்ப எல்லா இடமும் எல்லா டென்ட்டுக்கு போனாலும் மெடிக்கல் ஆக்கள் தான் இருக்கிறாங்க. நீங்க நேரத்துக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கு இடம் பிடிக்கிறதுக்காக. நேரத்துக்கு வரீங்களா? ரைட். என்ன ஸ்பெஷல் அம்மா இங்க? என்ன ஸ்பெஷல்? ஏன் திருக்கேதீஸ்வரம் ஸ்பெஷல் நினைக்கிறீங்க சிவராத்திரிக்கு? ஓகே. ஓகே. எத்தனை வருஷமா இங்க கிட்டத்தட்ட வாரீங்க நீங்க? 5 வருஷமா வந்து வரீங்க. எங்க மட்டக்களப்பு நீங்க? டவுன் நீங்க. சரி, ஓகே, தேங்க்யூ அண்ணா. ஓகே அம்மா, வணக்கம். வணக்கம். எங்க இருந்து வந்திருக்கீங்க எல்லாரும்? மட்டக்களப்பு ஃபுல்லா. என்ன பரங்கினாரு? கரடியனாரு. ரைட், ஓகே. எத்தனை வருஷமா வாரியல் கோயிலுக்கு எல்லாரும்? கணக்கு இல்லை கோயிலுக்கு வாரணியல். போன வருஷம் வந்தீங்க, ஒவ்வொரு வருஷம் வந்துடுவீங்க. சிவராத்திரினா இங்கே தான். ரைட். என்ன சிறப்புன்னு நான் நினைக்கிறீங்கம்மா இங்கே? ஏன் சிறப்பு, என்ன சிறப்பு? சிவன் எல்லாம் கை வைக்கணும், அதான் உங்களோட இது. ஓகே. ஆசையில வந்தீங்க? என்னத்துல வந்தீங்க? பஸ்ல வந்தீங்க? சிடி பஸ்ல வந்தீங்க. அப்ப நாளைக்கு இரவு நின்று அடுத்த நாள் காலமா போறது இதுதான் போவீங்க. சரி அம்மா, சந்தோஷம். பாருங்க, கோயில்ற முன்பகுதியில புதுசாக இருந்த ஒரு தூண் அமைப்பு மாதிரி செய்து வச்சிருக்காங்க. பரம்பரா அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க. இங்க பாருங்க, அப்படியே தூண் அமைப்பு பாருங்க, அப்படியே இருக்குன்னு சொல்லி. திடீரென்று பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சின்ன மழை ஒன்று மடிக்குது. காலமையும் சின்ன மழை பெஞ்சது. இப்பயும் பாருங்க, இந்த மலைக்குள்ளேயும் சனங்களை பாருங்க, சனம் வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க கோயிலுக்கு. குழந்தைகளோட போறாங்க. இங்க பாருங்க. ஆஹா, இதுதான் ஒரு கூடா விஷயம். மழை பெய்யறது தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யற, மக்களுக்கு தான் கஷ்டமா போயிடும். எல்லாம் மழை நடிக்குது. இங்க பாருங்க. பாருங்க, சனங்கள் மலைக்குள்ளேயும் வந்து கொண்டிருக்கு. அம்மா எங்க இருந்து வாரிய? மட்டக்களப்பா? பாத்தீங்களா, பிடிச்சிட்டு பார்த்தீங்களா மட்டக்களப்புன்னு சொல்லி. மழை பெய்ய பெய்ய பாருங்க, சனங்கள் வந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. பாருங்க, பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுறதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்டிஎஃப் அதே மாதிரி போலீஸ், ஆர்மி எல்லாருமே வந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸார், எஸ்டிஎஃப் தங்களுடைய இதுகளை என்ன சொல்கிறது, பாதுகாப்பு கடமைகளுக்காக போடுறதுக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனங்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதுலேயும் பாருங்கள், 2 பஸ்ஸில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸார் வந்து கடமைகளுக்காக வந்து கொண்டிருக்கிறாங்க. 2 பஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸார் தான் வந்து கொண்டிருக்கிறாங்க. திருக்கேஸ்வரர் இந்த கோயில் கடமைகளுக்காக வந்து கொண்டிருக்கிறாங்க பாருங்கள். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஃப் வந்திருக்காங்க. எஸ்டிஎஃப் அதே மாதிரி போலீஸார் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயில் கடமைகள் ஈடுபடுறதுக்காக வரக்கூடியதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள் போலீஸ் வாகனங்கள், அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஃப் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இருந்தும் போலீஸார் எல்லாம் கடமைக்கு வரதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கீங்க பாருங்க. மற்றது இன்னொரு கேள்வி கொண்டு அந்த இங்க வாரணம் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்குரிய காரணம் என்ன? ஏன் அந்த தூங்குறது இல்லை இங்க வாரணம்? சிவராத்திரி
பேரே சிவராத்திரி. இறைவனை மனம் மொழி மெய்களாலே அவரை தியானித்து அந்த நாள் முழுக்க அவருடைய சிந்தனையோடு இருப்பதற்காக இந்த சிவராத்திரி விரதம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு புராண கதைகளும் உண்டு. அந்த வகையிலே அது இன்றைய அந்த வளமை இன்று வரைக்கும் அடியார்களால் பின்பற்றப்பட்டு வருகிறது. வேறு விதமான கேளிக்கைகள் எவற்றிலும் ஈடுபடாமல் சிவனடியார்கள் வந்து அவருடைய ஆலயத்திலே ஒன்று கூடி அவரை பாடி துதித்து பூசைகளிலே பங்கு பெற்றி இறைவனை அடைவதற்கு ஒரு பெரு வழியாக இந்த சிவராத்திரி நிகழ்வு இடம்பெறுகிறது. அதற்கு ஏதுவாக நாங்கள் ஆலய திருப்பணி சபையினால் காலை 9 மணியிலிருந்து அதிகாலை 5 மணி வரைக்கும் விசேடமான நிகழ்வுகள், அதாவது விசேட மேளவாத்திய கச்சேரிகள், தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கின்ற ஓதுவாமூர்த்திகளுடைய தேவார பாராயணங்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களுடைய நடன நிகழ்ச்சிகள், தேவார பாராயணங்கள், திருமுறை பாராயணங்கள், பெரியார்களுடைய சொற்பொழிவுகள் என்று மக்களுக்கு சென்றடையக்கூடிய அவர்கள் சிவனையே இருக்கும் வகையிலே இந்த நிகழ்வுகளும், அதாவது அரங்க நிகழ்வுகளும் இந்த ஆலய திருப்பணி சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்குது. எனக்கு என்ன சொன்னா, அந்த பாலாவி இருக்கு தானே, பாலாவில இருந்து அந்த குடத்தை தரிச்சு கொண்டு வந்து இங்க தண்ணி கொண்டு வருவாங்க. அப்ப அதனுடைய ஏதாவது விளக்கம் எனக்கு என்ன விஷயம்னு சொல்லி சொல்லுவீங்களா? அதாவது உலகத்திலே இந்த பாலாவி தீர்த்தம் மிக புனிதமானதும் பெருமையானது. சிவராத்திரி நிகழ்வுகளிலே இவ்வாறு அடியவர்கள் தங்களுடைய கைகளாலே பாலாவிலே இந்த புனித தீர்த்தத்தை எடுத்து வந்து இந்த ஆலயத்தின் பின்னே இருக்கின்ற மகாலிங்க பெருமானுக்கு அபிஷேகம் செய்கின்ற ஒரே ஒரு மரபு, ஒரு பெரிய மரபு இந்த திருக்கேதீச்சர ஆலயத்தில் இருக்கிறது. மிக சிறப்பானது. இலங்கையின் பல பாகங்களிலிருந்தும் உலகத்தின் பல பாகங்களிலிருந்து வருகின்ற மக்கள் காலை தொடக்கம் அடுத்த நாள் காலை வரைக்கும் கூடுதலாக ஒரு 24 மணி நேரம் தொடர்ச்சியாக இந்த தீர்த்த காவடி எடுக்கின்ற நிகழ்வுகளிலே கலந்து கொள்கிறார்கள். அதில் ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், ஒவ்வொரு பக்தரும் தான் விரும்பியபடி பெருமானை அந்த தீர்த்தத்தினால், பாலாவி தீர்த்தத்தினால் அர்ச்சிக்கக்கூடிய வாய்ப்பு திருக்கேசர் ஆலயத்திலிருந்து வழங்கப்படுகிறது. அதே மாதிரி திருக்கேஸ்வர சிறப்புகளையும் சில விஷயங்கள், திருக்கேஸ்வரம் எனக்கு தெரிஞ்சு பாடல் பெற்ற ஒரு தலைமுறை சொல்லுவாங்க. அதே மாதிரி திருக்கேஸ்வர கோயிலோட சிறப்புகள் சொன்னா இந்த சிறப்புகள் அது நாங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இந்த விடயத்தை நாங்கள் சொல்லி முடிக்க முடியாது. இருந்தாலும் இதனுடைய காலம் அறியப்படவில்லை, இந்த ஆலயத்தினுடைய தோற்றம் பற்றி அறியப்படவில்லை. இருந்தாலும் இந்த புராண இதிகாசங்களிலே சொல்லப்பட்டவாறு ராவணன் வழிபட்ட தலம் அவ்வாறெனில் அந்த காலங்களை நாங்கள் சிந்தித்து பார்க்கலாம். அதே போல மண்டோதரி, ராவணனுடைய மனைவி மண்டோதரி இந்த ஆலய சூழலிலே பிறந்து வளர்ந்து பெருமானை தரிசித்து ராவணனை அடைந்த வரலாறுகள் உண்டு. கேது பகவான் வழிபட்ட தலம் அதுதான் திருக்கேதீச்சரம். அப்போ இவர்களுடைய காலம் எது என்று அறிய முடியாத அளவுக்கு மிக பழமையான, மிக பாடல் பெற்ற, மிக புராதனமான ஆலயம். இந்த சோழர் காலத்திலே, சோழ பேரரசின் காலத்திலே 7 வீதிகளை கொண்டு, நான் நினைக்கிறேன் இலங்கையினுடைய பெரிய நிலப்பரப்பிலே, மன்னார் மாவட்டத்தின் ஒரு பெரிய நிலப்பரப்பிலே இந்த கோயில் அமைந்திருந்தது. சாதாரணமாக குறிப்பிடுவார்கள், தற்பொழுது நாங்கள் பாவிக்கின்ற A32 பாதை அது இந்த ஆலயத்தினுடைய வீதியாக இருந்ததாக வரலாறுகள் இருக்கிறது. பாப்பாமூட்டை என்று சொல்லப்படுகிறது, மாளிகை திடல் என்று சொல்லப்படுகிறது, நரவிலிக்குளம், இவை எல்லாம் இந்த இடங்கள் கோயிலுக்கு காவலாக. அந்தந்த பகுதியிலே பாப்பாமூட்டை என்பது பிராமணர்கள் வாழ்ந்த இடம். மாளிகை திடல் என்பது இந்த கோயிலுக்கு சார்ந்த இடமாக இருந்திருக்கிறது. அதே போல நரவிலிக்குளம் பிரதேசம், இந்த கோயிலை பாதுகாக்கிற பெருமக்கள் அந்த பிரதேசத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். இவ்வாறு இந்த நீண்ட வரலாறு இதை மிக சுருக்கமாகத்தான் நான். சரி, உங்களோட கதைச்சு இன்னைக்கு இந்த கோயிலை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைய தினம் சிவராத்திரிக்கா திரும்ப வருவோம். சந்திக்க கிடைச்ச சந்தோஷமா. நன்றி நன்றி. சின்னதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மழை ஒன்று பெய்ய வலிக்கிட்டு, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளி மாவட்டங்கள்லேருந்து வரக்கூடிய மக்கள் இப்போ கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. அதிகளவான மக்கள் இப்போ வரக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்
நான் கேட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து என்ன சொன்னவங்க எல்லாருமே என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து தூரம் இங்கேருந்து திருக்கேஸ்வரம் மட்டும் தூரம் இதே இது யாழ்ப்பாணம் வவுனியா மன்னார்னு சொன்னால் அவங்க வந்து காலையில் வந்தால் கூட வந்துடுவாங்க கோயிலுக்கு. ஆனால் இதெல்லாம் தூரத்துலேருந்து வரதுனால மட்டக்களப்பு மாவட்டம் சேர்ந்த ஆக்கள் தான் பார்த்திங்கன்னா அதிகளவான ஆக்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் இப்போ வந்து கொண்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த மழை வந்து இதோட இப்படியே விட்டுட்டுன்னு சொன்னால் ரொம்ப நல்லது. என்னென்னு சொன்னால் இல்லாட்டி நாளைக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த மழை பெஞ்சு கொண்டு இருந்தால் அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது செய்யக்கூடிய பூஜை வழிபாடுகள் எல்லாத்தையும் செய்கிறதுக்கு சில நேரத்தில் கடினமாக இருக்கலாம். இருந்தாலும் இங்கே வரக்கூடிய பல மக்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு கோயில் இருக்கக்கூடிய ஒரு பக்தியோட வர்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஐயா வணக்கம், எங்கேருந்து வாரியல்? மட்டக்களப்பு, எல்லாம் மட்டக்களப்பு தான். சரி, கூடுதலாக வார எல்லாரும் மட்டக்களப்பு பார்க்கல தான் இருக்கிறீர்கள். உங்களுக்கு நாளைக்கு வரல கஷ்டம் என்ன? சரி 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 சரி. இந்த ரவுண்ட் அபவுட்டில் இருந்து நீங்கள் அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னு சொன்னால் கோவிலுக்கு போகக்கூடிய வழி தான் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயில் வந்து வெளியே போனீங்கன்னு சொன்னால் இது வந்து யாழ்ப்பாணம் போகக்கூடிய வழியாக இருக்குது. ஸோ நேராக இருக்குது பாருங்கள் ஒரு பாதை, இந்த ஆக்கள் நடந்து வராங்க. இந்த பாதை வந்து பாலாவின்னு சொல்லுவாங்க. பாலாவி தீர்த்தம் எடுத்துக்கொண்டு சிவனுக்கு வந்து நாங்கள் ஊத்துறோன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த இடம் வந்து பாலாவி அப்படின்னு சொல்கிற இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நேராக இருக்கக்கூடிய இடமா இருக்குது. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து நாங்கள் இதோட முடிச்சு கொள்ளாமல் நினைக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய தண்ணீர் வசதி, பாதுகாப்பு வசதி, அதே மாதிரி நீங்கள் வந்து மக்கள் வந்தால் கோயில் அண்டிய பகுதியில் இருக்கக்கூடிய முகப்புகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் செஞ்சு கொண்டிருக்காங்க. ஸோ இந்த இடம், அதாவது இந்த இடம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது மக்கள் கூட்டம், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்கே இருந்து இந்த இடம் ஃபுல்லாகவே மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிகிறத நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நாளைக்கு நீங்களும் மன்னாருக்கு வந்தீங்கன்னு சொன்னால் திருக்கேஸ்வரங்க போகிற மகா சிவராத்திரியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிரயோசனமாக இருந்துன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.